தேவநாதன் மீதான மோசடி வழக்கு ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேவநாதன் மீதான மோசடி வழக்கில் ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. இது தொடர்பான விரிவான செய்திகளை நம்மோடு பகிர்வதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், விவரங்கள். முதலீட்டாளர்களை மோசடி செய்த விவகாரத்தில் மயிலாப்பூர் சிட்பண்ட் நிறுவனத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், அதே போல தேவநாதன் அலுவலகத்தில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள், அதே போல மயிலாப்பூர் சிட்பண்ட் நிறுவனத்தின் 4 கிளை அலுவலகங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல மொத்தம் 3 கிலோ நகை மட்டுமே தற்போது வரை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள நகைகள் எங்கே இருக்கிறது என்பது தொடர்பாகவும் தேவநாதனிடம் விசாரணை நடைபெறுகிறது. முதலீட்டாளர்களை மோசடி செய்த வழக்கில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மயிலாப்பூர் சிட்பண்ட் நிதி நிறுவன இயக்குனர் தேவநாதன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு உடந்தையாக இருந்த குணசீலன், மகிமைநாதன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். கிட்டத்தட்ட இவர்கள் மீது புகார்கள் தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட புகார்கள் குவிந்து வந்ததால் போலீசார் அவர்களை மொத்தம் எத்தனை பேர்களை மோசடி செய்திருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் அனுமதி பெற்றனர். சிறப்பு நீதிமன்றம் அனுமதி வழங்கியதை அடுத்து கடந்த 7 நாட்களாக அவர்களிடம் தீவிர விசாரணை நடைபெற்றது. குறிப்பாக தேவநாதனை சென்னை மயிலாப்பூரில் உள்ள சிட்பண்ட் தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து வந்து அங்கிருந்து நகைகள், வெள்ளி கட்டிகள், அதாவது தங்க நகைகள், வெள்ளி கட்டிகள் மற்றும் முதலீட்டாளர்களின் அந்த முதிர்வு தொகை தொடர்பான ஆவணங்கள் மற்றும் பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். அதே போல இதன் கிளை நிறுவனங்கள் உள்ள இடமான பெரம்பூர், வண்ணாரப்பேட்டை, சைதாப்பேட்டை, பார்க் டவுன் ஆகிய இடங்களில் உள்ள கிளை நிறுவனங்களிலிருந்தும் போலீசார் சோதனை நடத்தி அங்கிருந்தும் பல்வேறு முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். 7 நாட்கள் முடிந்து, அதாவது போலீஸ் காவல் 7 நாட்கள் முடிந்து இன்று பிற்பகல் தேவநாதனை சென்னை ஹைகோர்ட் வளாகத்தில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்த இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த தலைமை அலுவலகம் மற்றும் சிட்பண்ட் நிறுவனத்தின் 4 கிளை அலுவலகங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.